எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். உயிர் போகக்கூடிய நிலையில இருக்கு, இல்ல ரொம்ப சிக்கல் யாராவது பண்றாங்க, இல்ல நமக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஆஞ்சநேயர் ஒரு சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வந்தார். ஏன்னா ஒரு 16 மூலிகைகள் இருந்தா தான் காப்பாற்ற முடியும் ஒரு உயிரை. அப்படிங்கும்போது எந்த இதுன்னு நம்ம அதை பார்க்க நேரம் இல்லை. அதனால அவர் அந்த எதை ஒன்று ஒன்றா தேர்றதை விட மலையவே பிடிங்கிட்டு வந்து வச்சிருவார். சரிங்களா? அந்த மாதிரி அந்த மலையில இருக்கிற ஒன்று தான் இந்த சஞ்சீவினி புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது ஏன் நான் பாக்கெட்டில் வச்சிருக்கோம்னா, இது ஆல்ரெடி ஒருத்தருக்கு கேட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கட்டி இருக்கும். இதை தொட மாட்டோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதை நம்ம தொடர வேலை கிடையாது. சரிங்களா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஒரு சொட்டு அப்படி அது மேலே விட்டிங்கன்னா அவங்க அப்படி கையில் பிடிச்சிருந்தாங்கன்னா போதும், அது அவங்களுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் அது பார்த்துக்கும். அது அப்படியே சுத்தம், கரகரன்னு சுத்தம் இந்த புல். அதாவது என்னன்னா, இப்போ இந்த புல் இறந்த நிலையில இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும், சும்மா ஒயர் மாதிரி. சரிங்களா? இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொட்டு தண்ணி விட்டோன்னே அதுக்கு உயிர் வந்துடும். அது மாதிரி தான் உங்களுக்கும் உயிர் போகிற நிலைமையில இருக்கு அப்படின்னா, இது உங்ககிட்ட இருந்தாலே போதும். நான் சொல்றது எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது முடிவு, அது எப்பயுமே அதான் முடிவு. சரிங்களா? தேவையில்லாமல் நமக்கு ஒரு கண்டம் வருது, நமக்கு தேவையில்லாமல் ஒரு விபத்து நமக்கு ஒரு சிக்கலாயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு, இல்லை அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள் இருக்குன்னா, நீங்கள் இதை வீட்டில் வச்சுருந்தாவே போதும். அப்பப்போ நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த புல் ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். சரிங்களா? பிரச்சனை இல்லை அப்படின்னா கிளாக் வைஸில் சுற்றும். சரிங்களா? ஒரு சில வைப்ரேஷன் ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலையும் கீழே அப்படியே சுற்றி வரும். மேலே கீழே அப்படியே கிளாக் வைஸில் சுற்றும். சாரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியில்லை, ரொம்ப நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கு அங்கே அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸில் மேலையும் கீழையும் சேர்ந்தே சுற்றும். சரிங்களா? மேலே போய் கீழே மேலே போய் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நமக்கு ரொம்ப இதாக சிக்கலாக இருக்குது, இந்த இடம் சரியில்லை, இல்லை யாராவது வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்க சரியில்லாதவங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இது உயிர் போகிற நிலையில் இருக்கிறத கூட காப்பாற்று. சரி, நான் சொல்கிறது தேவையில்லாமல் ஒரு விபத்தோ இல்லை ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த மாதிரி தான். இல்லை ஒரு தொழிலில் பெரிய நஷ்டம் வருது, பெரிய பிரச்சனை, அந்த மாதிரி இதுக்கு இதை காட்டி கொடுத்துரும், அது சரி பண்ணவும் செய்யும். சரிங்களா? இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆலயமே பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகார ஸ்தலம் தான். அதே மாதிரி லகுவராகி அம்மா இருக்காங்க. இங்கே ஒவ்வொரு பஞ்சலையுமே சிறப்பாக பஞ்சமி ஹோமம், அப்புறம் ராகு கேது பரிகார ஹோமம், நவகிரக ஹோமம், பைரவருக்கு பலி கொடுக்கறது, ராகு கேதுக்கு பரிகார பூஜைகள் பண்ணுறது, அப்புறம் அபிஷேகம், அன்னதானம், ஆராதனைன்னு ஒரு பெரிய அளவில் இங்கே நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் அதில் கலந்துக்கிட்டாலே பாதி மாற்றம் வந்துடும். சரிங்களா? ஐயா என்னால் முடியலைங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கும் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி சஞ்சீவினி புல் கொடுக்க முடியுமா அப்படின்னா, அம்பாள் ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச விடாமுயற்சி அப்படிங்கிறது எப்படியும் வெற்றியை தான் கொடுக்கும். சரிங்களா? அதையும் மீறி என்னால் முடியலைங்கிறவங்க மட்டும் அதுக்கு விருப்பம் இருந்தால் கால் பண்ணுங்க, நம்ம அதை பற்றி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.